எதிலும் துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களே, இதுவரை ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குரு 5ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதினால் வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக அமையும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் மேம்படும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். குரு பகவான் 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் தூரத்து உறவினர்களின் வருகை உண்டாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்கள் கைகூடி வரும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் நிர்வாகத்திறன் மேம்படும். சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் உண்டாகும். புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த சில உதவிகளால் மேன்மை ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். குரு நின்ற பலன். குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும். பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவும் தனவரவு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்கள். குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். இதனால் தனவரவு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளை குறைப்பீர்கள். குரு பகவான் மிருக சிரீச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும். மனதளவில் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். குரு பகவான் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் தனம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளவும். உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி மாணவர்களை பொறுத்தவரை போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும்.
பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும், தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும், புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும், தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும், எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் சாதகமாகும், முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கும், எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும், சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் மாறுபடும், பணி நிமித்தமான சில பயணங்கள் கைகூடும். வியாபாரிகள் வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள், சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும், கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படும், அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும், சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும், வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும், புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் ஏற்படும், விமர்சன பேச்சுக்கள் படிப்படியாக குறையும், தடைப்பட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும், இசைத்துறைகளில் தனிப்பட்ட நாட்டம் பிறக்கும், செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும், அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும், தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் உயரும், விமர்சன பேச்சுக்களின் தன்மை அறிந்து செயல்படுவது நல்லது. நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும், செலவுகளின் தன்மையிலும் சிந்தனை போக்கிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் ஏற்படும். மேசராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் கவனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரம். வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை. வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். அருகிலுள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம், மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை நைவேத்தியமாகவோ அல்லது கொண்டை கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம். மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள், ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது. இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம். குரு பகவானை வழிபடும் முறை. குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும். குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை 11 அல்லது 21 இருப்பது சிறந்தது. குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை, மல்லிகை. ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது. குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும். சரியான காலத்தில் திருமணம் நடக்கும். ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும். தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானங்கள் இல்லாதவர்கள், குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும். மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.